மாவட்ட அளவிலான செய்தியை பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தபடியா சர்வதேச அளவிலான செய்தி ஒன்றத்தை பார்க்கலாம். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றடைஞ்ச க்ரூ டிராகன் விண்கலம் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோரோட குரூப் போட்டோ எடுத்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதை பார்க்கலாம். எல்லார் முகத்திலையும் புன்னகை தழுவுறதை நம்ம பார்க்க முடியுது. நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரை மீட்கும் நடவடிக்கையில் க்ரூ டிராகன் 10 விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்தோட இணையும் பணி வெற்றி அடைஞ்சிருக்கு. இருவரையும் மீட்க பால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸின் க்ரூ டிராகன் 10 விண்கலமானது சர்வதேச விண்வெளி மையத்தோட இந்திய நேரப்படி காலை 9:37 மணிக்கு டாக்கிங் செய்யப்பட்டுச்சு. இந்த நிலையில புளோரிடாவில் நிலவும் வானிலை தன்மையை பொறுத்து வரும் 19ஆம் தேதி க்ரூ 10 விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பிரிக்கப்படும். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். அதற்கு பிறகாக சுனிதாவும் வில்மோரும் பூமியை நோக்கி புறப்படுவார்கள் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. வெறும் 8 நாள் ஆராய்ச்சிக்காக விண்வெளிக்கு பயணம் செஞ்ச சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் கடந்த 9 மாதங்களா விண்வெளியில சிக்கியிருக்காங்க. பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோரை பூமிக்கு மீட்டு வர க்ரூ டிராகன் 10 விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்தோட வெற்றிகரமா இணைஞ்சிருக்கு. இது ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியா இருந்தாலும் இருவரும் பூமிக்கு திரும்பிய பிறகு உடல் ரீதியா பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிட வாய்ப்பு இருக்கு. விண்வெளியில ஈர்ப்பு விசை இல்லை, இதனால எலும்பு அடர்த்தி இழப்பு ஏற்படலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. எடை தாங்கும் எலும்புகள் 1% வரைக்கும் அடர்த்தி குறையலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம அடுத்தபடியா பூமியில இருக்கும் பொழுது நிறைய வேலைகள் செய்யறதுனால நம்மளுடைய தசைகள் வந்துட்டு இறுக்கமாகும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஆனா விண்வெளியில அதிகப்படியான வேலைப்பளு இல்லாத காரணத்தினால தசைகள் பலவீனமடையும், அதனால இயல்பாகவே நடக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம இயல்பா நடக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட பாதங்கள் எப்படி ஆகும்னா பேபி ஃபீட் அப்படின்னு சொல்ற பிரச்சனையை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. பேபி ஃபீட் அப்படின்னும் பொழுது எப்படி குழந்தை நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுமோ அந்த மாதிரியான ஒரு பாதங்கள் தான் விண்வெளியில இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ்க்கும் புட்ச் வில்மோருக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. அடுத்தபடியா இதே பிரச்சனையை நம்ம பார்க்கும் பொழுது விண்வெளியில அதிகப்படியா அங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்பவுமே ஃப்ளோட்டிங்ல தான் இருப்போன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதனால பாதங்களுடைய இந்த உராய்வு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருக்கும். கிட்டத்தட்ட 9 மாசங்களா அவங்க அங்க இருக்கிறதுனால கீழே கால் பூமியில படாம இருக்கிறதுனால அவங்களோட பாதங்கள் முழுசாகவே அங்கு உராய்வு தன்மை குறைஞ்சிருக்கிறதுனால அவங்க திரும்ப பூமிக்கு நடக்கும் பொழுது பாதங்கள்ல நிறைய வலி ஏற்படும் அப்படிங்கிற பல பிரச்சனைகளை இவங்க 2 பேருமே சந்திப்பாங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு.